இன்னைக்கு உலக பூமி தினத்தை முன்னிட்டு சூரியன் தர்பார்ல டிகிரி காப்பியில பூமிக்கு மரியாதையில நம்ம கூட 122 அறிவியல் புத்தகங்களை எழுதிய எழுத்தாளர் திரு எற்காடு இளங்கோ அவர்கள் தான் இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து தான் நம்ம நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம். அண்ட் சார், நிறைவா நீங்க மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? இந்த பூமியை பொறுத்த வரைக்கும் இது அனைவருக்கும் சொந்தம். இதுல வாழ்ற அனைவருக்குமே இந்த பூமி சொந்தமானது. இது யாருக்கும் ஒருத்தருக்காகவே உருவாக்கப்பட்டது அல்ல. இந்த பூமியை பாதுகாப்பது என்பது ஒவ்வொரு மனிதனுடைய கடமை. நாம பூமியை பாதுகாக்க மரங்களை அதிகமா நட வேணும். பிளாஸ்டிக் பொருட்களை தவிர்க்க வேண்டும். பிளாஸ்டிக் பொருட்களுக்கு பதிலாக நம்ம துணிப்பைகளை பயன்படுத்த வேண்டும். எல்லாரும் நிம்மதியா வாழ்றது போர் நம்ம தடுக்க வேண்டும். போர் இல்லாத உலகம் வேண்டும் என்கிற அந்த குரல் உலகம் முழுசும் எழ வேண்டும். இது போல ஒரு அமைதியான சூழலை பூமியில உருவாக்கணும். நாம அடுத்த தலைமுறைக்கு, இந்த தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு நம்ம பூமியை திருப்பி சுகாதாரத்தோட ஒரு நல்ல பூமியை மறுபடியும் அடுத்த தலைமுறை வாழ்வதற்கு, சுற்றுச்சூழல் மாசு இல்லாத ஒரு பூமியை மக்கள் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு நம்ம கடமைப்பட்டவர்களா இருக்கிறோம். ஆகவே அடுத்த தலைமுறைக்கு இந்த பூமியை பத்திரமாக திருப்பி கொடுக்க வேண்டிய கடமை நமக்கு உண்டு. மிக்க நன்றி சார். இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்து எங்களுக்காக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிருக்கீங்க. அண்ட் மக்களே, இன்னைக்கு டிகிரி காப்பி சூரியன் தர்பார் ரொம்பவே தாட்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறுபடியும் நாளைக்கு இதே பூமிக்கு மரியாதையில இன்னொரு கெஸ்ட் நம்ம கூட பேச போறாங்க. அண்ட் இப்போ உங்களுக்காகவே அடுத்ததா ட்ரிபிள்ஸ் முடிஞ்ச ஒரு பிரேக்கு அப்புறம் உலக பூமி தினத்தை முன்னிட்டு பூமிக்கு மரியாதையில இன்னைக்கு கிட்டத்தட்ட 122 அறிவியல் புத்தகங்களை எழுதிய எழுத்தாளர் திரு எற்காடு இளங்கோ அவர்கள் தான் நம்ம கூட பேசிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து தான் நம்ம நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம். அண்ட் உங்ககிட்ட நான் முக்கியமா கேட்கணும் அப்படின்னு நினைச்ச ஒரு விஷயம், ஸோ இந்த புவி வெப்பமயமாதலை தடுக்கிறதுக்கு, இல்லை இந்த பூமியை காப்பாற்றுறதுக்கு, சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படாம இருக்கிறதுக்கு ஒவ்வொரு தனி மனிதனும் எந்தெந்த மாதிரியான விஷயங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்க சார்? இந்த ஆண்டு ஐநா சபை உலக புவி தினத்திற்கு நமது சக்தி நமது பூமி அப்படிங்கிற ஒரு கருப்பொருளை கொடுத்திருக்காங்க. அந்த கருப்பொருள் அடிப்படையில நாம அவங்க என்ன சொல்றாங்கன்னா, புதுப்பிக்கப்பட்ட ஆற்றலுக்காக சூரிய சக்தி அதிகமா பயன்படுத்துவது, 3 மடங்கு நம்ம அந்த மாதிரியான இயற்கை ஆற்றலை பயன்படுத்துவது, தூய்மையான ஆற்றலுக்கு நம்ம மாறுவது, இப்படி கடைபிடிப்பதன் மூலம் நம்ம பூமியை மாசடைவதிலிருந்து குறைக்க முடியும் அப்படிங்கிறாங்க. பசுமை ஆற்றலை ஊக்குவிக்கிறது, நெகிழி மாசுபாட்டை தடுக்கிறது, இயற்கை வளங்களை பாதுகாத்தல், இது நம்ம குறிப்பாக நம்ம பூமியை பாதுகாப்பதற்கு கடைபிடிக்கக்கூடிய ஒரு முக்கியமான நோக்கமாக கருதப்படுகிறது. இதுல நாம கடைபிடிக்கக்கூடிய அந்த செயல்பாடுன்னு சொல்லும் போது என்ன செய்யலாம்னா, சூரிய மின் ஆற்றல்களை நம்ம அதிகமாக பயன்படுத்தணும். பொதுவாக மின்சார வாகனங்களை பயன்படுத்துறது, இதன் மூலம் வாகனத்தில் இருந்து வரக்கூடிய புகையை நம்ம தடுக்க முடியும். அடுத்தது நம்ம பொது போக்குவரத்தை அதிகமா ஊக்கப்படுத்துவது. தனித்தனியா ஒவ்வொருத்தரும் வாகனத்துல போவதற்கு பதிலாக பொது போக்குவரத்தை நம்ம அதிகம் பயன்படுத்தும் போது குறைவான சுற்றுச்சூழல் மாசு ஏற்படும். எங்க பார்த்தாலும் பிளாஸ்டிக் கழிவுகள் அதிகமா இருக்கு. அதை தடுப்பது, சமூகத்தில் இருக்கிற நாமளும் சேர்ந்து அந்த தூய்மை பணிகள்ல பூமியை சுத்தமா வச்சுக்கிறதுக்கான வேலையில நம்ம ஈடுபடுவது, இதெல்லாம் செய்தோம் அப்படின்னாக்க நிச்சயமா புவி வெப்பமயமாதலை தடுத்து நம்மளுடைய பூமியை காக்க முடியும் இல்லையா சார்? தேங்க்யூ. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ஸ்டே டியூனா இருங்க மக்களே. கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. தி டிகிரி காப்பி. அவங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க டி ஃபார் தர்ஷினி. சூரியன் எஃப்எம் 93.9 கேட்டுட்டு இருக்கீங்க. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க டி ஃபார் தர்ஷினியே தாங்க. அண்ட் இன்னைக்கு டிகிரி காப்பியில சூரியன் தர்பார்ல நம்ம கூட அறிவியல் எழுத்தாளர், அதாவது 122 புத்தகங்களுக்கு மேல் எழுதிய அறிவியல் எழுத்தாளர் திரு எற்காடு இளங்கோ அவர்கள் தான் இருக்காங்க. இந்த பூமி தினத்தை முன்னிட்டு பூமிக்கு மரியாதையில நிறைய விஷயங்கள் நம்ம கூட பேசிட்டு இருக்காங்க. புவி வெப்பமயமாதலுக்கு என்ன காரணம் அப்படின்னு நினைக்கிறீங்க சார்? அது ஒண்ணு காடு அழிக்கப்படுவதனால் நடந்த நிகழ்ச்சிகள், ஏரி, குளம், ஆறு, கடல் போன்றதெல்லாம் மாசு அடைஞ்சதுக்கான ஒரு பிரச்சனை. இது மட்டும் இல்லாமல் நம்ம பூமியில் இருக்கக்கூடிய பாசில்களை பயன்படுத்துவதன் மூலம் அது வெப்பமடைவதற்கான காரணமா மாறுது. வாகன போக்குவரத்து மூலம் வெளியேறக்கூடிய கார்பன் மோனாக்சைடு போன்றதெல்லாம் உருவாகிறது மூலம் பூமி வெப்பம் அடைஞ்சிருக்கு. அதுக்கு சொல்ல போனா கடந்த ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்ததை விட இன்னைக்கு ஒரு 2 டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலை கூடி இருக்கு. இதனால் வெப்பம் அடைகிறதுனால வட துருவம் தென் துருவத்தில் இருக்கக்கூடிய பனிக்கட்டிகள்லாம் உருகி கடல் மட்டம் உயருது. புவி வெப்பமடைவதனால ஓசோன் படலத்துல ஓட்டை விழுந்திருக்கு. அடுத்தது பல்வேறு தொற்று நோய்கள் பரவுவதற்கு இது ஒரு பெரிய காரணமா அடையுது. வயதானவர்களுக்கு பெரிய சிரமத்தை ஏற்படுத்துது. நுரையீரல் பிரச்சனை இருப்பவர்கள், இதய பிரச்சனை இருப்பவர்களுக்கெல்லாம் இது பாதிப்பு உருவாக்குது. குறிப்பாக குழந்தைகளுக்கு, பெண்களுக்கு எல்லாமே இந்த பாதிப்பு உருவாக்குது. டெல்லி போன்ற நகரங்கள்ல பார்க்கும்போது காற்று மாசடைஞ்சு சுவாசிப்பதற்கு சிரமம் ஏற்படுது. பல நாடுகள்ல ஆக்சிஜன் பூத்துன்னு சொல்லி
ஆக்சிஜனுக்கான பூத் வச்சு உள்ள போய் ஆக்சிஜனை காற்று மாசடைஞ்சதுனால சுவாசிப்பதற்கான வேலையை இங்க செய்யறாங்க. இப்ப இது போன்ற விஷயங்கள் பூமியை வெப்பமடைய செய்யுது. இந்த மாதிரியான மனிதனால் வெளியேற்றப்படக்கூடிய அந்த கழிவு, நச்சு பொருள், ஆலை கழிவு இதெல்லாம் வந்து நம்ம பூமிக்கு ஆபத்தாகவும் மக்களுக்கு ஆபத்தாகவும் சுற்றுச்சூழலுக்கு ஆபத்தாகவும் அடையுது. இதனால பொருளாதார நெருக்கடியும் ஏற்படுது. ஏழைகள் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. ஓகேங்க சார், மிக்க நன்றி. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம எழுத்தாளர் திரு ஏற்காடு இளங்கோ அவர்கள் கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ஸ்டேஜா இருங்க மக்களே, கேளுங்க கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. 122 அறிவியல் புத்தகங்களை எழுதிய அறிவியல் எழுத்தாளர் திரு ஏற்காடு இளங்கோ அவர்கள் தான் இன்னைக்கு டிகிரி காப்பியில சூரியன் தர்பார்ல பூமி தினத்தை முன்னிட்டு பூமிக்கு மரியாதையில நம்ம கூட நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க. நம்ம கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம். சார், உங்ககிட்ட அடுத்ததா நான் கேட்கணும் அப்படின்னு நினைத்த ஒரு கேள்வி என்ன அப்படின்னாக்க, நம்ம ஏன் ஏப்ரல் 22 பூமி தினமா கொண்டாடுறோம் சார்? அதை பத்தி சொல்லுங்க. இந்த பூமி தினத்திற்குன்னு ஒரு சின்ன வரலாறு இருக்கு. ஜான் மெக்கோனல்ங்கிறவர் மார்ச் 21 தான் முதல்ல ஒரு பூமி தினத்தை கொண்டாடுறாரு அமெரிக்காவில். இந்த மார்ச் 21ங்கிறது இரவும் பகலும் சமமா இருக்கிற நாள், மேலும் வசந்த காலம் பிறக்கக்கூடிய நாள். அதனால அந்த தினத்தை அவர் கடைபிடிக்கிறாரு. மார்ச் 21 அன்னைக்கு வந்து ஒரு அமைதி பெல் அடி அந்த தினத்தை கொண்டாடுறாரு. ஆனா அந்த தினம் வந்து அமெரிக்காவில் சான் பிரான்சிஸ்கோ பகுதியில் மட்டும்தான் நடந்தது. உலகத்துல வேற எங்கேயும் நடக்கல. அதனால அந்த நிகழ்ச்சி அதோட முடிஞ்சிருது. அதற்கு அடுத்த பார்க்கும்போது நம்ம அமெரிக்க செனட்டர் கெலார்டு நெல்சன்கிறவர் வந்து பூமி மீது நம்ம அக்கறை கொண்டவர், சுற்றுச்சூழல் ஆர்வலர், பூமியை பத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கான விஷயத்துல கவனம் கொண்டவர். அவர் வந்து புவி மாசு அடைவதனால பல உயிர்கள் இறக்குறத பார்த்துட்டு கவலைப்படுறாரு. இதை தடுப்பதற்கு சட்டம் கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு. அதே சமயத்துல அமெரிக்காவில் ஒரு பெரிய எண்ணெய் கசிவு ஏற்பட்டு நிறைய சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படுது. ஆகவே மக்களை சந்திச்சு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக அவர் பல இடத்துக்கு பிரச்சாரத்துக்கு போறாரு. இந்த பொதுவா சொல்லும் போது இது அமெரிக்காவுக்கு மட்டும் இல்ல, இந்திய இது உலகம் முழுசு இருக்கிற பிரச்சனை அப்படிங்கறத அவரு குறிப்பிடுறாரு. ஆகவே என்ன செய்யறாருன்னா, அது ஒரு உலக தினமாக புவி தினமாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்கான ஏற்பாடு அவர் முதல்ல கடைபிடிக்கிறாரு. அவர் 1970ஆம் ஆண்டு ஏப்ரல் 22 அன்று ஒரு பெரிய பேரணி நடத்துறாரு. அதுல 100 கல்லூரியை சேர்ந்த மாணவர்கள், 10,000 பள்ளியை சேர்ந்த மாணவர்கள், பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு 2 கோடி பேர் அந்த பேரணியில் கலந்துக்கிறாங்க. அந்த பேரணி வந்து ஒரு பெரிய வீழ்ச்சி ஏற்பட்டதுனால இது ஒரு புவி தினமாக அன்னைக்கு அங்கீகரிக்கப்படுது. அது இல்லாம அவர் வந்து செனட்ல பேசும்போது ஒரு 4 சட்டத்தையும் கொண்டு வராரு. காற்றை பாதுகாத்தல், நீரை பாதுகாத்தல், வனத்தை பாதுகாத்தல், கடலை பாதுகாத்தல் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை 4 சட்டத்தை வெளிக்கொண்டு வர்றாரு. மிக்க நன்றி. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம எழுத்தாளர் திரு ஏற்காடு இளங்கோ அவர்கள் கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ஸ்டேட்யூனா இருங்க மக்களே. சூரியன் FM 93.9 கேட்டுட்டு இருக்கீங்க. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க டிஃபார் தர்ஷினியே தாங்க. அண்ட் இன்னைக்கு உலக பூமி தினத்தை முன்னிட்டு பூமிக்கு மரியாதையில கிட்டத்தட்ட 122 புத்தகங்கள் எழுதிய அறிவியல் எழுத்தாளர் திரு ஏற்காடு இளங்கோ அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க. சோ அவங்க கூட தான் நம்ம பூமி தினம் பற்றியும் பூமி பற்றியும் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். சூரியன் FM நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய புவி தின வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். பூமியை பத்தி நம்ம சொல்லணும்னா, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சூரிய குடும்பத்திலையும் நம்ம சூரிய குடும்பத்தில் மட்டும்தான் பூமி இருக்கு. அந்த பூமியில மட்டும்தான் உயிர்கள் இருக்கு. பூமியை தவிர வேற எந்த கிரகத்திலையும் உயிரினங்கள் இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்படல. மனிதர்கள் வாழக்கூடிய ஒரே இடம் வந்து நமது பூமி தான். இந்த பூமியை தவிர வேற எந்த இடத்திலையும் உயிர்கள் இல்லாதனால பூமி தான் நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒரு கிரகமாக இருக்கு. பூமியை பத்தி நம்ம தினமும் நினைக்கிறோம். ஆனா பூமியின் மீது அக்கறையும் கவனமும் செலுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் இருக்கிறதான் உலக பூமி தினம் கடைபிடிக்கப்படுகிறது. பூமியின் பசுமையை பாதுகாத்தல், பல்லுயிர் பெருக்கத்தை பாதுகாத்தல் போன்ற சிந்தனைகளை உலகம் முழுதும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு தினமாக தான் இந்த தினம் அமைகிறது. நன்றி. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம எழுத்தாளர் திரு ஏற்காடு இளங்கோ அவர்கள் கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ஸ்டே டியூனா இருங்க மக்களே, கேளுங்க கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க.